ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். வளமான வைகாசி மாதத்தில் நதிகளுடைய கதைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நதிகளோட பெருமை நிறையா இருக்குது. அதுலேயும் இன்றைக்கி கொஞ்சம் பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு நதியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, நதிகளுக்கும் நம்மளுக்கும் நிறையா ஒற்றுமைகள் இருக்குது. நம்ம வாழ்க்கையோட நதி பின்னி பிணைஞ்சு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே சுருக்கமாக அதை நம்ம பார்க்க போகிறோம். மனிதன் ஜீவாத்மா, கடவுள் பரமாத்மா. இந்த ஜீவாத்மா போய் பரமாத்மாவோட கலக்கணும். அதே மாதிரி தான் நதிகளுமே ஜீவாத்மா, கடல் அப்படிங்கிற பரமாத்மாவோட எல்லா நதிகளுமே போய் சங்கமமாகுது. அந்த காலத்தில் இயற்கை பேரழிவு காலத்தில் மக்கள் எல்லாருமே கோவில்களில் தான் தஞ்சமடைவாங்க. அப்படி அவங்க கோவிலில் தஞ்சமடையும் போது அவங்களுடைய நீர் தேவைகளை பூர்த்தி செய்கிறது அந்த கோவிலில் இருக்கிற குளங்கள், தெப்ப குளம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த குளங்கள் இயற்கை பேரழிவிலிருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காகவே அந்த குளங்கள் எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, கடவுளே அந்த குளத்தில் இருக்கிற நீரில் தான் நீராடுறாரு. அது மட்டும் இல்லை, அந்த நீர் தான் அவருக்கு தீர்த்தமாகவும் பயன்படுது. சரி, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தெப்ப குளங்கள் எந்த மாதிரி அப்படின்னாக்கா, சிறப்பு குழந்தைகள் மாதிரி. ஏன்னா அவங்க பரமாத்மாவுக்குள்ளேயே இருக்காங்க. ஜீவாத்மா பரமாத்மாவை தேடி போய் கண்டுபிடிக்கணும். ஆனால் சிறப்பு குழந்தைகளான பரமாத்மா எப்போவுமே பரமாத்மாவோடவே ஐக்கியமாயிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க எவ்வளோ புண்ணியம் செஞ்சவங்களாக இருக்கணும். இனிமேல் அவங்களுக்கெல்லாம் தெப்ப குளங்களை பார்க்கும்போது சிறப்பு குழந்தைகள் ஞாபகம் தான் வரணும். அவங்கள நம்ம பார்க்குறது, அவங்க நம்ம வீட்டில் இருக்கிறதே நம்ம செஞ்ச புண்ணியம். சரி, இன்றைக்கி நம்ம எந்த நதியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கங்கையை பற்றி பார்க்க போகிறோம். கங்கை அப்படின்னாவே எவ்வளோ புண்ணியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கங்கையை நம்மளுடைய பூமிக்கு, அதாவது பாரத தேசத்துக்கு கொண்டுட்டு வந்தவர் பகீரதன். அவருடைய முன்னோர்களுடைய சாபம் மட்டும் இல்லாத மனிதர்களுடைய பாவங்களும் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பகீரதன் ரொம்ப கஷ்டப்பட்டு கங்கையை நம்மளுடைய பாரத தேசத்துக்கு கொண்டுட்டு வந்திருக்காரு. கங்கை நம்மளுடைய பூமிக்கு வரும்போது விஷ்ணுவுடைய பாதத்தை தொட்டுக்கிட்டே தான் நம்மளுடைய பூமிக்கு வராங்க. அப்படி வர கங்கை நம்மளுடைய பாரத தேசத்தில் எங்கேருந்து உற்பத்தியாகி எது வரைக்கும் வராங்க, அவங்க எந்தெந்த கடவுள்களை பார்த்துட்டு வராங்க அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ரிஷிகேஷ், ஹரித்வார், அப்புறம் அலகாபாத், முக்கடல் சங்கமம்னு சொல்கிறோம்ல, கங்கா, யமுனா, சரஸ்வதி, அந்த அலகாபாத். அதுக்கப்புறமேட்டு காசியில் இருக்கிற நம்மளுடைய விஸ்வநாதர் கோவில். நம்மளுடைய இமயமலையில் கங்கோத்ரி அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பித்து நம்மளுடைய வங்கக்கடல் வரைக்குமே நம்மளுடைய கங்காதேவி வராங்க. எதுக்கு? மக்களுடைய பாவங்கள்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இவ்வளோ தூரம் வராங்க. சரி, கங்கை அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு புண்ணியம் வரும். கங்கையில் நம்ம நீராடணும் அப்படின்னாவே 7 ஜென்மமாக நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளால் கங்கைக்கு போக முடியறதுனால தினமும் கங்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீராடணும் அப்படின்னாவே நம்மளுடைய பாவங்கள்லாம் போயிடுமா. இது ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது. இதை நம்ம செஞ்சிடலாமா? சரி, இவ்வளவு புனிதம் நிறைந்த நதிகளை பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை அப்படிங்கிற உறுதிமொழியை நாம் எடுத்துக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.